உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வார்த்தையை போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிக்கிருந்தாங்க. அந்த வார்த்தையை பார்த்தா நமக்கு பயங்கரமா முரண்பாடு. இந்த முரண்பாடை நம்ம மக்கள் மன்றத்துல எப்படியா சொல்லியாகணுமே, எப்படி சொல்லலாம், எந்த வடிவத்துல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் சாயங்காலம் ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு. ஸோ சாயங்காலம் கிடைச்ச கண்டென்ட்டையும் காலையில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை சொன்னேன் தெரியுமா, அந்த வார்த்தையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு கான்செப்டை தயார் பண்ணிட்டேன். அதாவது என்னன்னா, திமுக காரங்க என்ன பண்ணாங்கன்னா காலையில இருந்து திராவிட பொங்கல் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல வந்து எழுதி வாழ்த்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட பொங்கல் தெரியுமா என்னன்னு? நீ தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு திராவிட பொங்கல் உங்களுக்கு தெரியுமா? திராவிட பொங்கல் அதுக்கான ரெசிபியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. பேனா பேப்பர்லாம் எடுத்துங்க, சொல்ல சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இதுதான் திராவிட பொங்கல். அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க. கொஞ்சோன்னு ரெட்டியார் மாநாடு, கொஞ்சோன்னு செட்டியார் மாநாடு, கொஞ்சோன்னு இசை வேளாளர் சங்க மாநாடு, அப்புறம் இந்த ஜிடி நாயுடுக்கு பாலம், அப்புறம் இந்த கலைமாமணி விருது இருக்கு இல்லையா, அந்த வள்ளி கும்பில வந்து இந்த சாதிக்கார பேல தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சத்தியம் பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கே.சி. பாலு வள்ளி கும்பில வந்து சத்தியம் ஆனார்ல பெண்கள்கிட்ட, அவருக்கு அப்புறம் கலைமாமணி விருது வந்து கொடுத்துடணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து எல்லா சாதி சார்ந்த விடயங்களையும் நம்ம வந்து ஊக்குவிச்சுட்டு கொஞ்சோன்னு வந்து உள்ளுக்குள்ள வந்து என்ன போடணும்னா இந்த சமூக நீதி கொள்கையை போடணும், சாதி ஒழிப்பை போடணும், அதுக்கப்புறம் தந்தை பெரியாருடைய கொள்கையும் உள்ள போடணும். உள்ள மொத்தமா போட்டு ஒரு கிண்டி அப்படியே மணக்க 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 பிஜேபி உள்ள பூந்துரும் அப்படின்ற மாதிரி நெய்யை ஊத்தி அப்படியே எடுத்து கொடுத்தோம் வச்சுங்களேன். இதுக்கு பேரு தாங்க திராவிட பொங்கல். இதுக்கு பேர் தான் திராவிட பொங்கல். அயோத்திதாச பண்டிதரும் தாதா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் என்ன நோக்கத்திற்காக இந்த திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டுல வந்து பரவுன்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சு இருக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி வந்த தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக இந்த திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டுல பரவுன்னு நினைச்சாரோ அவருடைய கொள்கையும் குழி தோண்டி புதைச்சு இருக்கிறீங்க. இதுல வந்து திராவிட பொங்கல். சரி, இதை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. முதலாம் திமுக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாராச்சும் திமுகவுடைய தவறை சுட்டி காட்டினா வச்சுங்களேன், இப்ப நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா, என்னங்க ரெட்டியார் மாநாடு செட்டியார் மாநாடு சுட்டி காட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி திமுகவுடைய தவறை யாராச்சும் சுட்டி காட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக சங்கி முத்திரை வந்து குத்துவாங்க. தவற சுட்டி காட்டினா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆயிருக்கிறாங்க. என்ன ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா, அதாவது திமுகவுக்கு பிடிக்காத கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சியின் மீது வேற எந்த கட்சியாச்சும் அடக்குமுறைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா, ஏன் நீங்க அடக்குமுறைகளை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாலும் கூட சங்கி முத்திரை குத்திடுறாங்க. இப்ப அந்த மாதிரிதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சு வெங்கடேசன் அவர்களுக்கு தற்பொழுது சங்கி முத்திரை குத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே திமுக காரங்க வந்து சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வந்து சங்கி முத்திரை குத்துனாங்க. இவங்க எல்லாம் சிவப்பு சங்கின்னு சொன்னாங்க. இப்ப மறுபடியும் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. எதுக்காக சு வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து சங்கி முத்திரை குத்தி கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் திருவள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜனநாயகம் திரைப்படத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அடக்குமுறையை ஏவி விட்டுருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதுக்காக திரைப்பட குழுவினர் பல கட்ட முயற்சிகள் செய்திருந்த போதிலும் கூட இன்னமும் கூட அந்த திரைப்படத்தை வெளியில விட முடியல. சோ இதனால மதுரை மாவட்டத்தினுடைய சு வெங்கடேசன் அவர்கள் இருக்கார் இல்லையா, எம்பி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய கண்டன பதிவுகள்ல அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, சொன்ன வார்த்தைகள், சொன்ன வாக்கியங்கள், இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் நிறைந்த ஒரு வாக்கியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கலை வெளிப்பாட்டு உரிமையை, கலை வெளிப்பாட்டு சுதந்திரத்தை தனது அதிகாரத்திற்கு அடிபணிய வைக்கின்ற அப்பட்டமான அரசியல் முயற்சிகள் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றாரு. அதாவது இது கலை வெளிப்பாட்டு உரிமையை, கலை வெளிப்பாட்டு சுதந்திரத்தை தனது அதிகாரத்திற்கு அடிபணிய வைக்கின்ற ஒரு அரசியல் முயற்சி அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இது விஜய் பிரச்சனை மட்டும் கிடையாது. நோட் த பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தாங்க நம்ம வந்து 2-3 நாளாவே பதிவு பண்ணிக்கிருக்கோம். இது வந்து விஜய் பிரச்சனை மட்டும் கிடையாது, ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து, கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு பேராபத்து. இதையும் கூட சு வெங்கடேசன் அவர்கள் பதிவு செய்கின்றார். சோ இந்த மாதிரி சு வெங்கடேசன் அவர்கள் பதிவு செய்த உடனேயே என்ன பண்றாங்க, வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சு வெங்கடேசன் அவர்களுக்கும் கூட தற்பொழுது சங்கி முத்திரை குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கூட என்ன சொல்றாங்கன்னா சிவப்பு சங்கின்னு சொல்றாங்க.
ஏற்கனவே வந்து இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? அந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப தீவிரமா இறங்கி என்ன பண்ணாங்க, அந்த தொழிலாளருடைய உரிமைகளுக்காக போராட்டம் பண்ணாங்க. சோ அதனால கம்யூனிஸ்ட் கட்சிய அப்பவே என்ன பண்ணாங்கன்னா, திமுக காரங்க சிவப்பு சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துனாங்க. சோ இது வந்து திமுக காரங்க புதுசு வந்து கிடையாது. சோ தொடர்ச்சியா அவங்க இப்படிதான் பதிவு பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இது பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. ரொம்ப ஆழமா நுட்பமா தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியலும் கூட இருக்கு. அதாவது சு வெங்கடேசன் அவருடைய அந்த வார்த்தையை நீங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது கலை வெளிப்பாட்டு உரிமை, கலை வெளிப்பாட்டு உரிமை, கலை வெளிப்பாட்டு சுதந்திரத்தை தனது அதிகாரத்திற்கு அடிபணிய வைக்கின்ற அப்பட்டமான அரசியல், இது ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்துன்றார். மக்களே, இந்த வாக்கியங்களை நம்ம சாதாரணமா கடந்து போய்விட முடியவே முடியாது. கடந்து போய்விட முடியாது. ஒரு காலகட்டத்துல இந்த கலைத்துறையின் மூலமாக தான் ஆண்டாண்டு காலத்திற்கும் இந்த மக்களுடைய வரலாறுகள், இந்த மண்ணினுடைய வரலாறுகள் கடத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட வந்து படிப்பறிவு கிடையாது. தமிழர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து படிப்பறிவு மிக்க ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க. என்னைக்கு ஆரிய வந்தியர்கள் படையெடுத்து உள்ள வந்தாங்களோ அன்றிலிருந்து தமிழர்களுடைய கல்வி பறிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க, பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும், சத்திரியர்கள் போர் புரிய வேண்டும், வைசியர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும், அதற்கு பின்பாக சூத்திரர்கள் தங்களுடைய குல தொழிலை செய்ய வேண்டும். இந்த 4 வர்ணத்தையும் எதிர்த்து நின்றவர்கள் தான் பஞ்சமர்கள். அவர்களா இந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள், அவர்கள் தான் தலித்துகள். சரிங்களா? சரி, எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரிதான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல பிராமணர்களுக்கு மட்டுமே இந்த சனாதன கட்டமைப்பின் மூலமாக கல்வி வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. எவனாச்சும் படிப்புன்னு கேட்டானா அவன் காதல ஈயத்த காட்சி ஊத்துன்னு சொன்ன ஒரு சனாதனம் தான் இந்த சனாதன கொள்கை, பிஜேபி கொள்கை. அப்படி இருக்க பட்சத்துல நம்மளுடைய பண்பாடுகள், நம்முடைய வரலாறுகள், இது எல்லாத்தையுமே எப்படி கடத்தினாங்க தெரியுமா? கலை வடிவத்தின் மூலமா தான் கடத்தினாங்க. கலை வடிவத்தின் மூலமா தான் கடத்தினாங்க. நீங்க சாதாரணமா ஒரு இளவு வீட்டுல போய் நீங்க ஒரு கேள்வி ஒப்பாரி போடுவாங்க தெரியுமா? அவங்க பாடுற அந்த ஒப்பாரியில பல ஆண்டு கால வாழ்வியல் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். அதாவது கலைத்துறை மூலமாக, கதைத்துறை மூலமாக, இது மூலமா தான் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வரலாறுகளை கடத்துறாங்க. ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். நீங்க இந்த தங்கலான் திரைப்படம் பாத்தீங்களான்னு தெரியல, ஒருவேளை பார்க்கல அப்படின்னா மறுபடியும் திரைப்படத்தை பிளே பண்ணி பாருங்க. அந்த தங்கலான் திரைப்படத்துல அறுவடை வந்து பண்ணுவார் விக்ரம். அறுவடை பண்ணி முடிச்சுட்டு ஃபேமிலியோட அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாட்டு வண்டி பக்கத்துல உட்காந்து பேசுவாங்க. பேசுறப்ப அப்ப விக்ரமுடைய பையங்கள்லாம் கேட்பாங்க, எப்பா எங்களுக்கு அந்த கதையை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டோன்னே விக்ரம் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த கதையை வந்து சொல்லுவாங்க. எந்த கதைனா, அந்த மலைக்கு அப்பால் ஒரு ஆனமலை காட்டுவாங்க. அந்த ஆனமலைக்கு அப்பால வந்து ஒரு கதை ஒண்ணு இருக்கும், ஆராத்தி கதைன்னு சொல்லுவாங்க. அந்த கதை இருக்கும். அந்த கதையை வந்து விக்ரம் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாப்புல. என்னுடைய தாத்தா பாட்டேன் பூட்டேன் அப்போ வந்து சொன்ன கதை அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து ஆங்கிலேயர் வந்து தங்கம் எடுக்க போவதற்காக ஆட்களை திரட்டுவாங்க. அப்ப விக்ரமையும் கூட கொண்டுப்பாங்க. விக்ரம் போறப்ப என்ன பண்ணுவார்னா அந்த கதையை வந்து ரிப்பீட் பண்ணுவாரு. அதை நீங்க திரைப்படத்துல பாக்குறப்ப அது ஒரு வேற மாதிரி தெரியும். அவர் வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு மைண்ட் சரியில்லாத மாதிரி பேசுற மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, விக்ரம் வந்து தன்னுடைய மூதாதையர்கள், தன்னுடைய தாய் தந்தையர்கள் தனக்கு அளித்த அந்த கதை வடிவம் இருக்கு இல்லையா, அந்த கதை வடிவத்தை சொல்லிக்கிட்டே அந்த ரூட் மேப்பிங் மூலமா போய் அந்த இடத்தை ரீச் பண்ணுவாப்ல கிளைமேக்ஸ்ல. சோ வந்து ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய கல்வி அறிவு பறிக்கப்பட்டது. ஆனா இந்த கலைத்துறையின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய வரலாறுகள் இன்றளவும் கூட நீடித்து நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய நவீன வடிவம் தான் இன்னைக்கு இருக்கிற சினிமா. அப்ப இந்த சினிமாலையும் நீங்க அடக்குமுறையை மேற்கொள்றீங்க அப்படின்னா, அப்ப இதை வந்து கண்டிக்க வேணாமா? நம்ம ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவா நம்ம கருத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது எங்க தமிழர் வெற்றி கழகத்துக்கு ஆதரவா போயிருமோ அப்படின்ற காரணத்துக்காக நிக்காம ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த கலைத்துறைக்கு ஆதரவாக நம்ம குரல் எழுப்பிதான் ஆகணும். ஏங்க, ஒரு காலகட்டத்துல வந்து இந்த சினிமா துறை எப்படி தெரியுமா? எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வச்சுக்கிருவோம், இந்த மாதிரி திரைப்படம் எடுத்தாங்க. நாட்டாமா குதிரை வண்டியில வருவாரு, கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கக்கத்துல துண்டை வச்சு என்ன போவாங்கன்னா ஐயாவுக்கு ஒரு கும்பிட போடுவாங்க. சோ இந்த மாதிரிதான் கலைத்துறை இருந்தது. ஆனா இனி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டைலே என்ன பண்றாங்க, மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நபர்களையும் மாத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் நீங்க இந்த கலைத்துறையின் மீது மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அடக்குமுறையை நீங்க கண்டிக்காம விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த சனாதன கட்டமைப்பின் படி எடுக்கப்படுகின்ற படத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அப்ப இது வந்து நம்ம கட்சி சார்ந்து தமிழர் வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்பதனை தாண்டி நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்களுமே கலைத்துறையின் மீது ஏவப்படுகின்ற அடக்குமுறை என்பதனை உணர்ந்து நம்ம குரல் எழுப்பணும்.
இதைத்தான் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, இந்த பிரச்சனையின் மூலமாக நம்ம ஒரு ஆழமான உள்ளார்ந்த அரசியலை நம்ம நோட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. சுயநலத்திற்காக நம்ம அதை செய்ய தவறுறோம். சரிங்களா? அது என்னன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்திய நாட்டிலே மிக ஆபத்தான ஒரு சிந்தனை எதுவென்றால் அது சனாதன சிந்தனை தான். பாஜகவுடைய சிந்தனைகள் தான். சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணுமா? இருக்கணும். மூட நம்பிக்கைகள் இருக்கணுமா? இருக்கணும். மத துவேஷம் இருக்கணுமா? ஒரு குறிப்பிட்ட மதத்து மேல வந்து வெறுப்ப உமிழணுமா? உமிழணும். இந்த மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சனாதன சிந்தனைகளை வந்து எல்லா இடங்களிலுமே நிறுவிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிக்குள்ள விஜய் கட்சியை சார்ந்த லட்சோப லட்ச தொண்டர்கள் உள்ளே போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதில் நம்ம உறுதியா இருக்கணும். அப்ப அந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்களை நீங்க திட்டமிட்டே நீ பாஜக தான் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படத்தின் மூலமாக ஜனநாயகம் திரைப்படத்தை பாஜக வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க தெரியுமா? இந்த செய்தியை அழுத்தம் திருத்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய லட்சோப லட்ச தொண்டர்கள்ட்ட கன்வே பண்ணி அவங்கள பாஜக எதிர்ப்பாளர்களாக கூர்மைப்படுத்த வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு ஜனநாயகவாதிகளுக்கும் இருக்குது. இதை காங்கிரஸ் சூப்பரா கைன் பண்ணாங்க. காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் குரல் எழுப்புறாங்க. யாருக்கு? ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்புறாங்க. ஜனநாயக திரைப்படத்துக்கு ஆதரவாக குரல் எழுப்பின உடனே இந்த சிபிஎஃப்சி சென்சார் போர்டுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு அடக்குமுறையை செய்ய முடியுமா அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இளைய தலைமுறைகள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பாஜகவுக்கு எதிரான அரசியலை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இளைஞர் பட்டாளங்கள் இருக்காங்க தெரியுமா? அந்த இளைஞர் பட்டாளங்களை நம்ம சனாதன சிந்தனையை நோக்கி நகர விடாம, பாஜக ஆதரவாளர்களாக நகர விடாம, ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்களாக நம்ம தேக்கமடைய வைக்க வேண்டிய தேவை இங்க இருக்க ஒவ்வொரு ஜனநாயகவாதிகளுக்குமே இருக்குது. அத கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சு வெங்கடேசன் அவர்கள் காயம் பண்ணியிருக்கிறார். இன்னும் யார் யாரெல்லாம் சொன்னாங்கன்றதை நம்ம இறுதி சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து பதிவு போடுறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சியே டோட்டலா பதிவு போட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பாக பாரஞ்சித் அவர்கள் குரல் எழுப்பினார். ரொம்ப முக்கியமானது. பாரஞ்சித் அவர்கள் குரல் எழுப்பினார். மாரி செல்வராஜ் குரல் எழுப்பினார். அதற்கு பின்பாக இதர பின்ன அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் குரல் எழுப்பினாங்க. அதுக்கு பின்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது குரல் எழுப்பியுள்ளது. இவங்களுடைய குரல்கள் மூலமாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில பாஜக எதிர்ப்பு கூர்மை அடைந்திருக்கின்றது என்பது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்பதனை கூறிக்கொண்டு, தவறை சுட்டி காட்டணும் அப்படின்னா சங்கி முத்திர குத்தாதீங்க. அதே வேளையில உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கல அப்படின்னா அது உங்களுடைய நிலைப்பாடு. திமுகவுக்கு இந்த கட்சி பிடிக்கல, யாரு? தமிழக வெற்றி கழகம் பிடிக்கல. ஏன்னா அவங்க கிளாஷஸ் ஓடிக்கு இருக்குது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பிடிக்கல அப்படின்னா அது உங்களோட நிலைப்பாடு. அதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய ஜனநாயக திரைப்படத்தை பாஜக அடக்குமுறைக்கு மேற்கொள்றாங்க. அதையும் கூட நம்ம கண்டிக்க கூடாது என்பது தவறான போக்கு. அதை நம்ம கண்டிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் சங்கி முத்திரை குத்துவது என்பது தவறான போக்கு என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.